Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு manifestation technique. So இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், ரொம்ப சிம்பிள் process தான். பட் உங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா வர்க் ஆகும். So இது வந்து 333 மெத்தட் அப்படினு சொல்லலாம். 333 மெத்தட். So இந்த டெக்னிக் யாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படினா மல்டிபிள் கோல்ஸ் இருக்கு. எனக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் manifest பண்ண வேண்டியது இருக்கு. So அதுக்கு வந்து ஒரே டெக்னிக்கா நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். So இந்த டெக்னிக் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா நம்ம பார்ப்போம். So first இந்த 333 மெத்தட் அப்படிங்கிறது என்ன? So இது மூணு விஷயங்கள் நம்ம பிரிக்க போறோம். So ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம ஸ்கிரிப்டிங் டெக்னிக் கிடையாது. So இப்ப 555 மெத்தட்னா நீங்க எழுதுவீங்க. So டெய்லி 55 டைம்ஸ் ஒரு கோலை வந்து ஸ்பெசிஃபிக்கா நீங்க 5 டேஸ்க்கு எழுதுவீங்க. 369 மெத்தடும் அதேதான். So மார்னிங் 3 டைம்ஸ் எழுதுவீங்க, ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ் அண்ட் நைட் வந்து 9 டைம்ஸ் எழுதுவீங்க. இது வந்து ஸ்கிரிப்டிங் கிடையாது. நீங்க எழுத போறது இல்ல, ஜஸ்ட் நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க. சோ சிம்பிள் விஷுவலைசேஷன் process தான். சோ நம்ம டீடைல் விஷுவலைசேஷன் டெக்னிக் எல்லாம் கிடையாது. சோ சிம்பிளா ஒரு 5 to 6 மினிட்ஸ் குள்ள நீங்க மேக்ஸिमम இந்த டெக்னிக் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் 333 மெத்தட் அப்படினு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சோ ஸ்டெப் 1 என்ன அப்படினா ரிலாக்சேஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம விஷுவலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா நம்ம பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆனா மட்டும் தான் நம்ம அடுத்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ள என்டர் ஆக முடியும். சோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் 3 cycles of 3 deep breaths எடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரிலாக்ஸ்ட் பொசிஷன்ல உட்கார்ந்துக்கோங்க. சோ சேர்லனாலும் சரி அல்லது கீழ தரையில அந்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. கீழ ஏதாவது ஒரு மேட் அந்த மாதிரி விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. சோ ரிலாக்ஸ்டா கண்ணை மூடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க டீப் பிரீத்ஸ் எடுக்க போறீங்க. எப்படி எடுக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 டீப் பிரீத்ஸ் எடுக்க போறீங்க. மூச்சு ஆழமா உள்ள இழுத்து வெளிய விட போறீங்க. சோ இந்த மாதிரி 3 தடவை. சோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்க டீப் பிரீத் எடுக்கும்போது உங்களோட பாடி ஸ்லோவா ரிலாக்ஸ் ஆகுறத கவனிக்கணும். நீங்க வந்து மூச்சை வெளிய விடும்போது உங்களோட பாடி டோட்டலா ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு மூச்சை வெளிய விடணும். சோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ண போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் 3 தடவை மூச்சை இழுத்து விடுறீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி இன்னொரு முறை 3 தடவை ஆழமா மூச்சை இழுத்து வெளிய விடுங்க. அண்ட் தேர்ட் டைம் அதே மாதிரி ஒரு 3 டீப் பிரீத்ஸ் எடுக்க போறீங்க. சோ எதுக்காக இந்த மாதிரி? சோ மொத்தம் 9 டைம்ஸ். சோ எதுக்காக அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செட் 3 செட் ஆஃப் பிரீத்ஸ் விட அடுத்த செட் ஆஃப் பிரீத்ஸ்ல வந்து உங்க பாடி இன்னுமே ரிலாக்ஸ் ஆகுறத நீங்க கவனிக்க முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டே வரும். சோ பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது மைண்டும் சேர்ந்து ரிலாக்ஸ் ஆகும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். சோ இது ஃபர்ஸ்ட் 3. சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ நீங்க விஷுவலைஸ் பண்ண போறீங்க. சோ ஒரு 3 விஷயங்களை நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஒரு 3 விஷயத்துக்கு தான் நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கலாம் இல்ல மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இமிடியேட்டா உங்களுக்கு நடக்க வேண்டியது ஏதாவது இருக்கு. இப்போ ஒரு within ஒரு 1 month உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 6 monthsல இருந்து 1 இயர்க்கு அந்த மாதிரி நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்கன்னா அதை செகண்டா வச்சுக்கலாம். அண்ட் ஒரு 2 to 3 years அந்த மாதிரி ஒரு லாங் டர்ம் கோல் மாதிரி அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ எப்படி வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். சோ 3 aspects of லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு கோல் செலக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் இமிடியேட்டா கொஞ்சம் அடுத்த கோல் அதுக்கு அடுத்து ஒரு லாங் டர்ம் கோல் இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இதை நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க உங்களோட கோலை வந்து ஈச் கோலுக்கு 1 minute நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ 3 minutes ஆகும். சோ அதுதான் செகண்ட் ஒன். சோ 3 minutesக்கு 3 கோல்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் 1 minute நீங்க ஃபர்ஸ்ட் கோலை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதை கொஞ்சம் டீடைலா அந்த 1 minute குள்ள எவ்வளவு டீடைல்ஸ் நீங்க பார்க்க முடியுமோ அந்த இமேஜை விஷுவலா பாருங்க. சோ அதோட எண்ட் ரிசல்ட் எப்படி இருக்குமோ அதை நீங்க விஷுவலா பாருங்க. சோ நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த வீட்ல நீங்க வாழ்ற மாதிரி சோ வீட்ல வந்து எப்படி இருப்பீங்க, அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும், அந்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் யாரெல்லாம் அங்க இருப்பீங்க, என்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் நீங்க ஈச் அண்ட் எவ்ரி கோலுக்கு ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணி அந்த குறிக்கோளை கொஞ்சம் டீடைலா பாக்குறீங்க. அந்த இமேஜை ஆழமா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்றீங்க. இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா நம்ம நன்றி வெளிப்படுத்த போறோம். சோ இந்த 3 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்ததுக்கு முன்கூட்டியே நம்ம ஒரு 3 முறை நன்றி தெரிவிக்க போறோம். சோ ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் தனித்தனியா நீங்க தேங்க்யூ சொல்ல போறீங்க. சோ அது நீங்க கடவுளுக்கு நன்றி வெளிப்படுத்தலாம், அல்லது யூனிவர்ஸ்க்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தலாம், அல்லது உங்களோட குருமார் யாராவது இருக்காங்க, உங்களோட பேரண்ட்ஸ்க்கு, ஸோ யாருக்கு நீங்க நன்றி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ வெளிப்படுத்தலாம்.
இப்போ நல்லபடியாக வீடு கட்டியதற்கு மிக்க நன்றி. ஸோ அது யாருக்கு? பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம், அல்லது கடவுளுக்கு. ஸோ நீங்கள் யாருக்கு வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ ஆழமாக மனசுக்குள்ள அந்த நன்றியை ஆழமாக உணர்ந்து நீங்கள் சொல்ல போறீங்க. மனசுக்குள்ள ஆழமாகவும் உச்சரிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் மெதுவாக வாய் அசைச்சும் நீங்கள் இந்த நன்றியை வெளிப்படுத்தலாம். ஸோ இது 3 முறை நீங்கள் சொல்ல போறீங்க. ஒவ்வொரு குறிக்கோளுக்கும் ஒவ்வொரு முறை சொல்லிட்டு கடைசியாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி நீங்கள் இந்த டெக்னிக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மெதுவாக கண்ணால் திறந்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3-3-3 டெக்னிக். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் ரொம்பவே சிம்பிள் பட் எட் பவர்ஃபுல். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட கோல் எவ்வளோ சீக்கிரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 21 days ஆகுது டெய்லி நீங்கள் இதை செஞ்சுட்டே வாங்க. 40 days பண்ணலாம், இல்லை அந்த கோல் நீங்கள் முடிகிற வரைக்குமே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் வந்து செஞ்சுக்கோங்க. அண்ட் இது எப்போ செய்யலாம் அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தூங்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருக்கீங்க, ஆஃப்டர்நூன் டைம்னாலும் சரி அல்லது ஈவினிங் டைம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நேரத்தில் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ வேறொரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.